ஹவுஸ் கிளீனிங் இஸ் எ வெரி எண்ட்லெஸ் ஜாபுங்க. நானும் ஒரு சைட்லேருந்து கிளீன் பண்ணிட்டே வருவேன். அவன் ஒரு சைட்லேருந்து அழுக்காக்கிட்டே வருவான். கிளீன் பண்ணி எடுத்து வைப்பேன். அவன் கழிச்சு போடுவான். 4 நாள் வெளியே வேற போயிருந்தோமா, இங்க எல்லாம் எல்லாம் அங்கங்க எடுத்து போட்டு போயிருந்தேன். அடுத்து திரும்ப வந்து பார்த்தா, நம்ம தானே எடுத்து வைக்கணும். ஒரு சைட்லேருந்து எல்லாம் அடுக்கி வச்சுட்டே வந்தேன். இதுல அவனுக்கு அசைன்மென்ட்ஸ் வேற. அது வேற கம்ப்ளீட் பண்ண முடியல. நாங்க சண்டை போட்டு கிடந்தோம். ஹோம்வொர்க் எழுதினாலே எங்களுக்குள்ள அடிதடி ஆயிரும். என்னன்னே தெர்ல. அப்புறம் ஹோம்வொர்க் எழுதுறதுக்கு இப்போ ஆ சண்டே ஆயிட்டா? வெரி குட். அடுத்து அ நான் கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணுவேன். ஏன்னா, இப்போ அந்த மாதிரி கிளீன் பண்ற ஆள் கிடையாது. பட் இப்போ ஏன் அப்படி பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, தமிழுக்கு அதாவது என் சன்னுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ஆயிட்டு. டஸ்ட் அலர்ஜிக்கு மெடிசின் அலர்ஜீஸ் அப்போ அலர்ஜி மெடிசின் குடுக்கும்போது இனிஷியலி ஒரு 2 வீக்ஸுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப இது இருந்த மாதிரி இல்ல. அப்போ டாக்டர் சொன்னாங்க, "என்னதான் மெடிசின் எடுத்தாலும், வீடு கிளீனா இல்ல அப்படின்னா, மறுபடியும் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகி அலர்ஜி வந்துகிட்டே தான் இருக்கும்." அப்படிங்கவும், அப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுங்க. யூசுவலா பிரிக்கிறதோட விட்டுருவேன். இப்ப வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சு தொடச்சு ம். ஸோ இந்த காமிச்சோம்ல அந்த பேக்கெட் வந்து நான் கன்னியாகுமரியில போகும்போது வாங்குனேன். சிக்கன்ல போடுற அந்த கரம் மசாலா பொடிக்கிறதுக்கான பேக்கெட். ஒரு சின்ன பேக்கெட் ₹50ல கிடைச்சு. ஸோ வாங்கிட்டு வந்தேன். இது எங்களோட டைனிங் டேபிள். இங்கேயும் கிளீன் பண்ணணும். இங்கேயும் அவன் உட்காந்து விளையாடுவான். சாப்பிட மாட்டான். ஸோ இங்க உட்காந்து விளையாடுவான் அப்படிங்கிறதுனால, இந்த இடம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, ஜன்னலெல்லாம் கிளீன் பண்ணணும்னு இருந்திருக்கு பாரேன் என் வாழ்க்கையில. திஸ் வாஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை சன்ஸ் டஸ்ட் அலர்ஜி. அப்புறம் இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்களா? எவ்வளோ டஸ்ட்டு. 4 நாள் தான் வீட்ல இல்ல. ஆக்சுவலி நாங்க கொஞ்சம் மெயின்ல இருக்கிறனால, ஆம் எல்லா இடத்துலயும் ரொம்ப டஸ்ட் செட்டில் ஆகும். ஓரளவு கிளீனா வச்சிருந்தாலும், இப்ப எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் அது ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இல்ல. ரொம்ப வீடெல்லாம் பார்த்தா அப்படி ரொம்ப டஸ்ட்டாலாம் தெரியாது. பட் இவனுக்கு அலர்ஜி ஆகுறதுனால இந்த மாரி தேய்ச்சு துடைக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அங்கங்க வச்சேன். ஸோ கிளீனிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தானே. இந்த 2 ஜாடியுமே நான் வரும்போது வாங்கிட்டு வந்தது. இங்க எந்த இடத்துல வாங்கினேன்? கிருஷ்ணா பால் பண்ணை பக்கத்துல ஒரு ஷாப் இருக்கும். அங்க வாங்கினேன். அதுல ஆ அந்த இது வந்து இந்த இந்த சட்டி அங்க தான் வாங்கினேன். ஆல்ரெடி சீசன்ட்டு இது வந்து ₹300. ₹300க்கு வொர்த்து எனக்கு தோணுச்சு வாங்கினேன். இது வந்து ₹150. இது ₹250. அது ₹150க்குள்ளது வந்து உப்பு போட்டு வைக்கிறதுக்கு, இந்த ₹250க்குள்ளது புளி போட்டு வைக்கிறதுக்கு வாங்கினேன். இது அந்த நாங்க கோயில் போனோம். அப்போ கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோயில்ல அம்மன் கிட்டேருந்து எடுத்த பூ என் பையனுக்கு போ குடுத்தாங்க. ஸோ அத வந்து நம்ம வேஸ்ட் டஸ்ட்பின்ல போட முடியாதுல்ல. அதனால செடியில கொண்டு வந்து ஓரமா வச்சுட்டேன். அப்படியே வந்து அப்புறம் செடிக்கு தண்ணியெல்லாம் ஊத்தி என் பையன் ஹெல்ப் பண்ணான். அப்புறம் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் 4 டேஸா கிளீன் பண்ணலையா, அப்போ ஃபுல்லா ஃப்ரண்ட்ல உள்ள செடியிலேருந்து ஃபுல்லா இலையா விழுந்து கிடந்துச்சு. எல்லாம் ஒரு சைடுல ஒதுக்கி வச்சுனேன். அள்ளல. நெக்ஸ்ட் டே வாய்ஸ் குடுத்துட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் அழல. இப்போ இத அடுத்து நைட்டு நான் இன்ஸ்டாமார்ட்லேருந்து திங்ஸ் வாங்குனேன். 4 நாளா இல்லாதனால அர்ஜென்ட்டான வெஜிடபிள்ஸ் எல்லாம் அங்க வாங்கிட்டு, நைட்டு சப்பாத்தி போட்டேன். எனக்கு ஆஃபீஸ்லேருந்தே ஃபோன் பண்ணாங்க, "பசிக்குது ஏதாவது ரெடி பண்ணி வை." யூசுவலா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தோசை ஊத்துவேன். "ஏதாவது ரெடி பண்ணி வை, வந்தோனே சாப்பிடணும்." அப்படின்னு சொன்னதுனால சப்பாத்தி ரெடி பண்ணேன். சப்பாத்தி சப்பாத்தி கொஞ்சம் நல்லா தான் ரெடி பண்ணுவேன்னு வைங்களேன். சூப்பரா வந்துச்சு. எப்படி? அடுத்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சப்பாத்தி மட்டும் தான் பண்ணேன். திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிரேவி அவங்க சிக்கன் வேணும்னாங்க. ஸோ ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்ல. நான் டக்குன்னு ஸ்விக்கியில ஒரு கிரேவி ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம். அப்போதே கிளீன் பண்ண வீடு கிடக்குறது பார்த்தீங்களா? இது ஒரு 9:00க்கு நான் மறுபடியும் வீடியோ எடுத்திருப்பேன். அப்படியே கழிச்சு போட்டுட்டேன். ஸோ இட் இஸ் அன் எண்ட்லெஸ் லூப். அப்புறம் வாஷிங் மிஷின் வந்து ஆல்ரெடி போட்டு விட்டேன். அது பாதியில ஆஃப் ஆயிருக்கு. மறுபடியும் போட்டு விட்டேன். அப்புறம் வந்து தூங்கலான்னு படுத்தா, அதுக்கு தான் இந்த பாய்லாம் சொன்னேன். இவன் என்னன்னா லேசர் லைட் வச்சு அடிச்சிட்டு இருந்தான். எப்படி எங்க போட்டு தூங்குறது? அப்புறம் அது கூட விளையாண்டுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தூங்குனோம்.